ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. மேலான தர்மம், ஸ்திரீகளுக்கு உண்டான தர்மம் சுஷ்ரூஷை செய்வதின் மூலமாக தர்மத்தை பரிபாலனம் செய்வதுதான் மேலான தர்மம். ஆகையினாலே அதை விட்டு விட்டு இங்கே வந்து விட்டீர்களே, திரும்பி போங்கள். இதை சொன்ன பகவான் அவர்களுடைய மனதிலே என்ன ஓடுகின்றது, தர்மத்தை பற்றி அவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள், தர்மத்தினுடைய இலக்கு என்பதை என்ன என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள், தான் செய்யக்கூடிய காரியங்களானது தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கின்றதா இல்லையா, தான் அடைய வேண்டிய இலக்கானது அவர்களுக்கு சரியாக புரிந்திருக்கின்றதா இல்லையா, இதையெல்லாம் சோதித்து பார்ப்பதற்காக இந்த செயல்பாட்டை, இந்த பேச்சை பகவான் சொல்ல அவர்கள் திரும்பி அழகாக பதில் கொடுக்க போகிறார்கள், பார்க்க போகின்றோம். அதற்கு நடுவிலே நாம் விசாரத்தை காலையிலே ஆரம்பித்தோம். உயர்ந்தவற்றுக்காக தாழ்ந்தவற்றை துரத்தல் மேலான துறவு, தியாகம். தாழ்ந்தவற்றுக்காக உயர்ந்ததை துரத்தல் மனதை சமாதானம் செய்து கொள்வது, காம்ப்ரமைஸ். இவர்கள் உயர்ந்த இலக்குக்காக தாழ்ந்தவையாக இருக்கின்ற எவ்வகையிலும் நன்மையை கொடுக்காத அகங்காரத்தை, கரணத்தை, அந்த கரணத்தை, காரியமாக இருக்கக்கூடிய ஷரீரத்தை தன்னுடைய நாதனாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே முழுமையாக கொடுப்பதற்கு இவர்கள் தயாரான காரணத்தினாலே அனைத்தையும் அவர்கள் தூக்கி எறிந்துவிட்டு வந்துவிட்டார்கள். ஏனென்றால் ஒன்றை நாம் துறக்க வேண்டும் என்று சொன்னால் பூர்ண அறிவுடன் துறப்பது,
அந்த பூர்ண அறிவுடன் துறக்கின்றது என்பது நம்முடைய மனதிலே எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பூர்ணமான அறிவில்லாமல் துறக்கப்படுவது என்பது மனதிலே பயத்தை, கோபத்தை, வெறுப்பை, இயலாமையை. அதனால்தான் அர்ஜுனன் காண்டீபத்தை தூக்கி எறிந்து விட்டான். அவன் விருப்பப்பட்டு அதை செய்யவில்லை. பகவான் ரொம்ப அழகா சொல்றார். நடந்த செய்தியை திருதராஷ்டிரனுக்கு வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் வியாசர். அவர் சொல்றார், காண்டீபம் சம்ஸ்ரதே ஹஸ்தாத். அவனுடைய கையிலிருந்து நழுவி விழுகின்றதான். அவன் விடல அந்த காண்டீபத்தை. அவனுடைய கவனம் இல்லாமலேயே அந்த செயல் நடக்கிறது. துவக்ஷைவ பரிதஹ்யதே, தோளெல்லாம் எரிகின்றதாம். நச சக்னோமி அவஸ்தாதும். அப்போ நாமாக விடுதல் என்பது அறிவினால் வருகின்ற நேரத்திலே, உயர்ந்த இலக்கை மையமாக கொண்டு வருகின்ற நேரத்திலே நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது துறவு. இயலாமையினால், வருத்தத்தினால், கோபத்தினால், அறிவில்லாமல் துறக்கின்ற துறவு என்பது இப்ப அர்ஜுனனை பொறுத்த மட்டுக்கும் தாழ்ந்தவற்றுக்காக உயர்ந்ததை தியாகம் செய்தனுடைய காட்சி. அதனால்தான் அவனுடைய மனதில் இவ்வளவு சலனம், இவ்வளவு பதற்றம். இவர்கள் தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார்கள், அதை பற்றிய சிந்தனை இல்லையாம். என்ன அருமை பாருங்கள். மனைவி கணவனை பற்றியோ, குழந்தையை பற்றியோ, வீடை பற்றியோ, செல்வத்தை பற்றியோ, நண்பர்களை பற்றியோ, கூட பிறந்தவர்களை பற்றியோ, பந்துக்களை பற்றியோ, குல தர்மத்தை பற்றியோ, மாடுகளை பற்றி எதை பற்றியுமே சிந்தனை இல்லை. ஒரே ஒரு சிந்தனத்தை தவிர. இதல்லவா பிரேமை, இதல்லவா பிரேமை. இதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்பாடையே பகவான் இங்கே கொண்டு வருகிறார். உறவோடு உறவாட வேண்டாம் என்று சொல்லவில்லை. உடைமைகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. உணர்வுகளுடன் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாவற்றும் வைத்துக்கொண்டு இவள்கிட்ட எல்லாம் இருக்கு. என்னென்னலாம் செல்வங்கள் உண்டோ அத்தனை செல்வத்துக்கும் சொந்தக்காரர்கள். ஆனால் என்ன அழகு பாருங்கள், அத்தனையும் இவர்கள் போகக்கூடிய இலக்குக்கு தடையாக அவைகள் இல்லாமல். இதல்லவா வாழ்க்கை. எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ளும். இப்ப என்ன வந்தது? எல்லாம் இருக்கிறது என்னிடம், ஆனால் நான் அடைய வேண்டிய இலக்குக்கு எதுவும் தடையாக இல்லாமை. அப்படி இருந்தால் எல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன வந்தது? பின்னாடி பார்க்க போகிறோம். இதே ஸ்கந்தத்திலேயே இறைவனை நாங்கள் சதா சர்வ காலமும் நினைப்போம் என்றால் நாங்கள் பாதாள லோகத்தில் இருந்தால் என்ன, நரகலோகத்தில் இருந்தால் என்ன, இருந்து விட்டு போகிறோம். ஏன் அங்கும் நாங்கள் நாராயணத்தான் நினைக்கிறோம். இறைவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்றால்
24 மணி நேரம் 366 இறைவனை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவில்லை, இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் எல்லாவற்றோடும் இருந்து விட்டு போகிறேன். இப்ப என்ன வந்தது? யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்க விஹீனஹா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ. அதனால்தான் பகவான் கேட்கிறார், நாம் பார்த்தோம், பிரிஜபூமியிலே எல்லோரும் சௌக்கியம் தானே? ஆமாம், யார் இல்லை என்றால் பின்னே நீங்க வந்தீர்கள்? அது முக்கியம் அல்லப்பா. உன்னை அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு. இப்போ உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு புரியும். திரிவேணி சங்கமம், கோடான கோடி மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சாது மகாத்மாக்கள், மடாதிபதிகள் எல்லோரும் போய் ஸ்நானம் ஆடுகிறார்கள். லட்சோப லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு கங்கையிலே புனித நீராடலை செய்கிறார்கள், ஆராத்தி எடுக்கிறார்கள், பூஜைகள் நடக்கிறது, யாகங்கள் நடக்கிறது, நாமசங்கீர்த்தனம் நடக்கிறது, சத்சங்கம் நடக்கிறது, கலாச்சார பண்பாடுகளுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கின்றன, எல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை முன்னிட்டு கொண்டு, ஜலத்தை முன்னிட்டு கொண்டு இவ்வளவும் நடக்கிறது. அந்த நதி, அந்த கங்கை இத்தனை பேரையும் ஆனந்தப்படுத்தி கொண்டு அவள் நிற்கவே இல்லை. அவள் தன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறாள். அவளுடைய இலக்கு எங்க? கொல்கட்டால போய் கங்கையினுடைய அந்த இறுதி இடமாக இருக்கக்கூடிய கொல்கட்டால போய் சாகரத்துல போய் சேரணும். அதுதான் அவளுடைய இலக்கு. இப்போ அவள் கொஞ்சம் அபிமானம் கொண்டு, இவர்கள் எல்லோரும் எனக்கு ஆராத்தி காட்டுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள், ஹோமங்கள் செய்கிறார்கள், என்னை வழிபாடு செய்கிறார்கள், ஸ்நானம் ஆடுகிறார்கள், ஆகினாலே கொஞ்ச நாள் நான் இவர்களுடைய இருந்து விட்டு போகிறேனே, தங்கிவிட்டு போகிறேனே என்று அவள் நிற்கிறாளா என்றால் யாருக்காகவும் அவள் நிற்கவில்லை. எதற்காகவும் அவளுடைய ஓட்டம் தடைபடவில்லை. அவள் பின்னோக்கி பார்க்கவே இல்லை. பிறந்ததனுடைய பயன், நாம் பிறந்ததனுடைய பயன் இந்த மனதுக்கு உரியவனை அடைதல். அதுதான் இந்த மனதுக்கு உரியவன் மணாளன். மனதுக்கு உரியவன் நாராயணனை தவிர வேற யாரும் இல்லை, கிருஷ்ணனை தவிர வேற யாரும் இல்லை. அவனை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருந்தால் என் பின்னாடி எல்லாம் வருகிறது, எதுவும் என்னை தடுக்கவில்லை. கங்கையை போல எதுவும் என்னை அமர வைக்கவில்லை, ஒரு இடத்திலே என்னை நிற்க வைக்கவில்லை. கங்கையை போல, கங்கை எப்படி தானும் புனிதமானதோ, தன்னை நோக்கி வரக்கூடியவர்களை புனிதப்படுத்துகிறதோ, அதே போல நான் இறைவன்பால் கொண்டிருக்கக்கூடிய ஸ்மரணம் என்னையும் புனிதப்படுத்துகிறது, என்னையும் இறைவனிடத்திலே சேர்க்கின்றது. என்னுடன் யாரெல்லாம் பிரயாணம் செய்கிறார்களோ அவர்களையும் இறைவனுடன் சேர்க்கிறது. கங்கை சாகரத்தை அடைவதுதான் தர்மம் என்றால், ஜீவனுக்கு உரிய அந்த ஜீவத்துவம் பரமாத்மாவை அடைவதுதான் இலக்கு. இதில் அவர்கள் உறுதிப்பாடுடன் இருக்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது.
அதாவது 4 விதமான முமுட்சுக்களை பற்றி சாஸ்திரம் பேசுகிறது. முக்தி அடைய வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் 4 விதமாக இருக்கிறார்கள். அதுல முதல் வகையான முமுக்ஷு எந்த முயற்சியுமே இல்லாமல் தானாக தன்னை நோக்கி மோட்சம் வந்தால் ஏற்றுக்கொள்வேன், நானாக அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன். எதை போல? என்னுடைய வீட்டினுடைய கூரையை பிய்த்துக்கொண்டு மேலிருந்து தங்கக்கூடமானது விழுந்து என்னுடைய தாரித்ரியத்தை எல்லாம் போக்கினால் நான் சந்தோஷப்படுவேனோ, அதே போல என்னை தேடி மோட்சமானது வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அதற்காக எந்த முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன், எந்த தகுதியும் வரவைத்துக் கொள்ள மாட்டேன். அப்ப என்னுடைய இலக்கு என்னடான்னா, சாப்பிடுவது, உறங்குவது, வீணாக பொழுதை கழிப்பது, இனவிருத்தி செய்வது, மிருகத்துக்குண்டான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. இது ஒரு முமுட்சுவனுடைய வாழ்க்கை முறை. ஆனா இவனுக்கு ஆசை இருக்கு, என்றைக்காவது எனக்கு இறைவன் தேடி வந்து மோட்சத்தை கொடுப்பார். அடுத்த ஒருத்தர் இருக்கார், அவர் என்னடான்னா, இப்ப என்ன அவசரம் வந்தது, உலகத்துல எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, 14 லோகத்திலையும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு மோட்சத்தை பற்றி சிந்திக்கலாம். அதுவரைக்கும் மோட்சமானது கிடப்பில் போடப்படும். இவளுக்கும் மோட்சத்தை பற்றின எண்ணம் இருக்கு. ஆனா எப்படான்னா, எனக்கு முதல்ல எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா சுகத்தையும் அனுபவித்ததற்கு பிறகு நான் மோட்சத்தை பற்றி சிந்திக்க வருகிறேன். அதை பற்றி அது வரைக்கும் நான் மோட்சத்தை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டேன், எனக்கு மோட்சமும் வேண்டாம். அப்ப இவர்களுக்கு போகம்தான் பிரதானம். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய போகத்தை அனுபவிக்கணும். உலகத்துல, இந்த உலகம் மட்டும் இல்லை, எந்தெந்த உலகத்துல என்னென்னலாம் இன்பங்கள் இருக்கோ எல்லா இன்பத்தையும் நுகரணும். அதுதான் வாழ்க்கையின் இலக்கு. அப்போ இவர்கள் எங்க வந்து விடுகிறார்கள்? அர்த்த காம. முதல்ல உள்ளவனுக்கு அர்த்தமும் கிடையாது, தர்மமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அவனுக்கு காமம் மட்டும் இருந்தா போதும், சுகத்தை அனுபவிச்சா போதும். ரெண்டாவது உள்ளவனுக்கு அர்த்தம் காமம், செல்வம் இன்பம். கடினமா உழைச்சி நிறைய செல்வத்தை பெறணும், அந்த செல்வத்தை கொண்டு நிறைய இன்பங்களை அனுபவிக்கும். இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்களுடைய பிராதானியம் எதில் இருக்குண்டான்னா அர்த்த காம, அர்த்த காம. இறைவனிடத்துல போனால் கூட இப்ப ஏற்பட்டவர்கள் எதை கேட்பார்கள்? செல்வத்தை கொடு, நிறைய இன்பத்தை கொடு. செல்வம் இல்லாதனால் உண்டான கஷ்டத்தை போக்கிவிடு, கஷ்டமெல்லாம் போக்கினால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஆகினாலே அர்த்த காமார்த்தம் மம ஜீவிதம். என்னுடைய ஜீவிதம் எதற்கடான்னா அர்த்த காமம். செல்வத்தை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இன்பத்தை பெற வேண்டும். மோட்சம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் அர்த்த காமத்தை சம்பாதித்து, ஒருவேளை நான் வியாதியஸ்தனாக இல்லாமல், வயோதிகம் வராமல், ஆரோக்கியமாக ஒருவேளை நான் இருந்தால், அனுபவிக்கக்கூடிய தகுதியில் இருந்தால், அப்பொழுது நான் மோட்சத்தை பற்றி யோசிக்கலாம்.
ஒருவேளை இப்பேற்பட்டவர்களிலே இறைவன் நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் வருகிறாயா என்றால் இறைவனை கூட நாம் தூக்கி எறிந்து விடுவோம். இந்த மாதிரி மனோபாவம் உடையவர்களுக்கு இறைவனுடைய வாழ்க்கை முறை, சாஸ்திர பఠனம், குரு வந்தனம், குரு சேவனம், பகவானை பற்றின ஸ்மரணம், நினைச்சு கூட பார்க்க முடியாது இவர்களுக்கு. இவர்கள்ட்ட போய் நாம் மணிக்கணக்காக உட்காந்து கொண்டு பகவானை நினையப்பா, குருவுக்கு சேவை பண்ணப்பா, சத்சங்கத்துக்கு போவப்பா, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளப்பா, காதுக்குள்ளேயே போகாது. என காதுல அவரவர்கள் செய்த பாபங்கள் உட்கார்ந்து கொண்டு கேட்க விடாமல் செய்கிறது. சரி, இது ரெண்டாவது. மூன்றாவது ஒரு முமுட்சு இருக்கார், மோட்சம் அடையணும் ஆசை. அவர் என்னடான்னா நேர்மையான வழியிலே உழைத்து அர்த்தத்தை காமத்தை எல்லாம் நுகர்ந்தாகி விட்டது. இப்போ அவர் எங்க வந்துட்டார்னா மூணாவது புருஷார்த்தமாருடைய தர்மத்துக்கு வந்துட்டார். தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறார். தர்மத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுக்கல, எப்போ தர்மத்துக்கு முக்கியம் கொடுக்கிறாரோ அப்போ தர்மிக்கு முக்கியம் கொடுப்பார். அப்போ தர்மம் தர்மி, நான் தர்மத்தையும் முறையாக பின்பற்றுகிறேன், இறைவனையும் ஸ்மரிக்கிறேன். இந்த ரெண்டு இருக்கும். முதல் ரெண்டுல இந்த ஒன்று இருக்காது. மூன்றாவது ஒன்றுல தர்மத்தின் வழியில் வாழ்க்கை நான் வாழ்வேன், தர்மையையும் நினைப்பேன், இறைவனையும் நினைப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இறைவனுக்கும் ஒரு நேரம் ஒதுக்குறேன், தர்மத்துக்காகவும் வாழ்கிறேன். சரி, இப்போ இதுல தர்மத்துக்காக வாழக்கூடியவன் தர்மியும் நினைக்கிறானே, உனக்கு என்னப்பா வேணும்? தர்மம் வேண்டுமா தர்மி வேண்டுமானா தர்மம் தான் முதல்ல, அம்பர்தான் தர்மி. என் தர்மத்தை முடிச்சுட்டு தர்மிக்கு நேரம் கொடுக்கிறேன், நான் முழுக்க முழுக்க தர்மிக்காகவே வாழ மாட்டேன், தர்மம் முதல்ல. அப்ப இப்பேற்பட்டவனுக்கு இரண்டு இடத்திலும் மனமானது சென்று போராடுகின்ற தன்மை. தர்மம் வேண்டுமா தர்மி வேண்டுமா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் வேணும். ஆனா இது 99%, அது 1%. இறைவனுக்காக 1% நேரத்தை கொடுப்பேன், 99% தர்மத்திலே இருப்பேன். இந்த வாழ்க்கை முறை உடையவனுக்கு இரண்டு இடத்திலும் மனமானது போய் போராட ஆரம்பிக்கிறது. நான் தர்மத்தை பின்பற்றுவதா தர்மியை நோக்கி போவதா, தர்மத்தை பின்பற்றுவதா தர்மியை நோக்கி போவதா. இந்த மூன்று பேர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேருமே மூன்று விதமான குணத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். முதல்ல சொல்லப்பட்டவன் தமோ குணத்திலும், இரண்டாவது சொல்லப்பட்டவன் ரஜோ குணத்திலும், மூன்றாவதா சொல்லப்பட்ட முமுக்ஷு சத்துவ குணத்திலும் இருக்கிறான். நான்காவது ஒருத்தன் இருக்கின்றானே அதி தீவிர வைராகி, அதி தீவிர முமுக்ஷு. இவனுக்கு என்னடான்னா தர்மத்தை பற்றியோ அர்த்தத்தை பற்றியோ காமத்தை பற்றியோ கிஞ்சித்தளவும் சிந்தனை இல்லை. இவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மோக்ஷம் ஏவ பரம புருஷார்த்தம்.
நம்ம ஜீவிதம், என்னுடைய ஜீவிதம் மோட்சத்துக்காகத்தான், மோட்சம் அடைவதற்காகத்தான் இருக்கே தவிர மற்ற 3 இடத்திலும் என்னுடைய வாழ்க்கை இல்லை. இந்த பரம முமுக்ஷு, பரம வைராக்கியம் கொண்டவர்கள்தான் கோபிகா ஸ்திரீகள். அதனால்தான் அவர்கள் தர்மத்தை பற்றியும் அந்த தர்மத்தினாலே கிடைத்த வாழ்க்கை முறை, புண்ணிய வாழ்க்கை முறை, அர்த்த காம எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல் தர்மத்தை தூக்கி எறிந்துவிட்டு, தர்மத்தினாலே கிடைத்த அர்த்த காமத்தை தூக்கி எறிந்துவிட்டு மோட்சம் என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. அதை அடைவதற்குத்தான் நாம் எல்லோருமே இங்கே வந்திருக்கின்றோம். அதை நமக்கு காட்டுவதற்காக, கோபிகாஸ்திரிகளுடைய வாக்கிலிருந்தே அதை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை பகவான் போடுறார். உங்களுக்கு உண்மையிலேயே என்னை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதா? அல்லது சிறிது நேரம் கிருஷ்ணனோட விளையாடுவோம், அதன் பிறகு அந்த விளையாட்டு முடிஞ்ச பிறகு மறுபடியும் இந்த மூன்றாவது சொல்லப்பட்டோமே, தர்மம் கொஞ்ச நேரம், பகவான் கொஞ்ச நேரம், உலக விஷயத்தை பற்றின சிந்தனைகள் அதிகமான நேரம், இறைவனை பற்றின சிந்தனை கொஞ்ச நேரம். அதே போல இவர்களுக்கு விபச்சார புத்தியானது இருக்கின்றதா அல்லது அவ்விபச்சார புத்தியானது இருக்கின்றதா? விபச்சாரம் என்றால் மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்முறை, சிந்தனைகள். அவ்விபச்சாரம் என்றால் மாறுபடாத சிந்தனை, மாறுபடாத செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. இவர்களுக்கு அந்த மாற்றம் இல்லாத ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி அனன்யாச்சிந்தயந்தோ மாம், இப்ப நாம் நிறைய கேள்விகளை காலையில் கேட்டோம் அல்லவா, அது சரியான வாழ்க்கை முறையா? அப்படி தூக்கி எறிந்து விட்டு போகலாமா என்றால் விநாயக்ராவ் சாவர்கர் அவருடன் பிறந்தவர்கள் 4 பேர். வீர சாவர்கர் நாம் இன்னைக்கு சொல்றோம் அல்லவா, கூட பிறந்தவர்கள் 4 பேர். எல்லோரும் நன்றாக படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள். விநாயகராவ் சாவர்கர் லண்டனிலே போய் லா படித்துவிட்டு பாரிஸ்டர் பட்டமெல்லாம் பெற்று வரவேன்பதற்காக போகிறார். கொடுக்க மறுக்கிறார்கள். அங்கேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அங்கிருந்து கொண்டே சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய அந்த செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறார். இவரை எப்படியாவது அடக்க வேண்டும் என்பதற்காக விநாயகராவ் சாவர்கருடைய சகோதரரை கைது பண்ணுகிறார்கள். ஜெயிலே கொண்டு போடுகிறார்கள், சிறைச்சாலையிலே கொண்டு போடுகிறார்கள். விநாயகராவ் சாவர்கருடைய அண்ணனுடைய மனைவி விநாயகராவ் சாவர்கர் ஒரு கடிதம் எழுதுகிறாராம். இங்கே நான் உங்கள் அண்ணன் இல்லாமல் தனிமையிலே இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு என்பது இல்லை, ஆகையினாலே நீங்கள் லண்டனிலிருந்து உடனடியாக புறப்பட்டு இங்கே வந்து விடுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்று கைப்பட எழுதி கடிதமானது விநாயகராவ் சாவருக்கு போகிறது. அதை படித்துவிட்டு அவர் திரும்பி பதில் கடிதம் அனுப்புகிறாராம். இந்த நேரம்தான் நாம் உண்மையிலேயே நம்முடைய பாரத மாதாவிற்கு நம்முடைய நன்றியை செலுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே நாம் தேசபக்தர்களாக இருந்தோமேயானால், நம்முடைய தாய்க்கு நாம் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமேயானால், இந்த உணர்வுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு
நாட்டுக்காக நீங்களும் போராட ஆரம்பியுங்கள். இதுதான் நம்முடைய நன்றியை நம்முடைய பாரத மாதாவுக்கு நாம் காட்ட வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். கோழைத்தனத்தை தூக்கி எறியுங்கள், இயலாமையை தூக்கி எறியுங்கள், பயத்தை தூக்கி எறியுங்கள், சுயநலத்தை தூக்கி எறியுங்கள், அகங்காரத்தை தூக்கி எறியுங்கள். உண்மையிலேயே நாம் பாரத மாதாவிடத்திலே பற்று கொண்டிருந்தால் இப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து நம்முடைய பாரத மாதா, அடிமைப்பட்டிருக்கக்கூடிய பாரத மாதாவை மீட்டெடுப்போம். வாருங்கள். நினைத்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கை முறை வாழக்கூடியவர்களுக்கு கூட உயர்ந்த சிந்தனைகளும் உயர்ந்த இலக்கும் மனதிலே இருந்திருக்கிறது. அவன் சன்னியாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கே தூக்கி எறிதல் என்பது உயர்ந்தவற்றுக்காக நீ எதை இப்பொழுது மதிக்கிறாயோ அதை தூக்கி எறி. அதுதான் உண்மையான தியாகம். நீ மதிப்பது உயர்ந்தவையாக இருந்தது என்றால், இறைவனாக இருந்தது என்றால், அதற்காக இறைவனை தவிர மற்றது அத்தனையும் தூக்கி எறிதல் என்பதுதான் தியாகம். இதுல ரொம்ப ரகசியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தூக்கி எறிதல்ங்கிற வார்த்தையானது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்தமாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம். நாம யார் தூக்கி எறிவதற்கு? நம்மை விட்டு தானாக அவைகள் போய்விடுகிறது. அதான் உண்மை. வெள்ளரி காம்பிலிருந்து வெள்ளரி காயானது காம்பை பற்றி கொண்டே நகர்கிறது. எதுவரைக்கும் அந்த காம்பை பற்றி கொண்டு அந்த காய் நகர்கிறது என்றால் பழமாக ஆகின்ற வரைதான். வெள்ளரி காய் வெள்ளரி பழமாக ஆகிவிட்டால் இந்த பழம் காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கேயே கிடைக்கிறது. காம்பு நகர்ந்து கொண்டே போகிறது. காம்பு பழத்திலிருந்து விடுபடுதல், பழத்தை விட்டு நகருதல் இயல்பாக நடக்கின்றவை. உயர்ந்ததை நோக்கி மனம் பிரயாணம் செய்ய செய்ய நம்முடைய மனதை விட்டு தாழ்ந்தவை தானாக விட்டு போகிறது. நான் விட வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டால்தான் எனக்கு பயம் வருகிறது, முடியவில்லையே என்கின்ற ஆதங்கம் வருகிறது, கோபம் என் மேலே எனக்கு கோபம் வருகிறது, ஆற்றாமை வருகிறது. எப்பொழுது நான் உயர்ந்ததிலேயே கவனத்தை செலுத்தி அதை அடைவதிலேயே நான் பிரயத்தனத்தை வைக்கிறேனோ, மற்றவை எல்லாம் தானாக என்னை விட்டு போவதை நான் பார்க்கலாம். என்னை விட்டு எப்படி போனது? நான் விடவில்லை, அது போயிடுது. எப்படி போனது தெரியாது. நான் விட்டு வந்து விட்டேனே, வலிக்கவில்லையா? மனதிலே பற்று இருந்தால் தானே வலிப்பதற்கு. என்ன அழகா அப்பர் சுவாமி பாடுறார் பாருங்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னும் அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் ஆன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை, தன்னை இழந்தால் தன் நாமம் கெட்டாள், தங்கை இணையந்தால் தலைவன் தாளே. ரொம்ப அழகான ஒரு செய்யுள்.
அதில் பல இடங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிந்திக்க தூண்டக்கூடிய தான் யாரை கணவனாக மனதிலே வரித்து விட்டாலோ அவனுடன் மனது ஏற்கனவே போயிடுதான். அவனை பற்றி எல்லா செய்திகளையும் வாங்கி கொண்ட காரணத்தினாலே உடலானது தாய் வீட்டிலே இருக்கிறது, தகப்பன் வீட்டிலே இருக்கிறது. ஆனால் மனம் புகப்போகின்றவனுடைய மனதுக்குள்ளே புகுந்து விட்டது. அவனுடைய வாழ்க்கை முறையோடு ஒன்று கலந்து விட்டது. அவனுடைய ஆச்சார அனுஷ்டானத்துடன் ஒன்று கலந்து விட்டது. ஆகையினாலே இங்க என்ன எழுதுறார் பாருங்கள். அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை. மனதளவிலே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டாலாம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம், குல ஆச்சாரங்கள், பண்பாடுகள், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மனதளவிலே தூக்கி எறிஞ்சாச்சு. அகன்றால் விட்டுவிட்டால் தானா போயிடுதான். அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை. ஏன்? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால். எவனுடைய பெயரை எல்லோரிடத்திலும் கேட்டு பெற்றாலோ அவனுக்கே இவள் பைத்தியமாயிட்டாளாம். அதனால அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை. அதுக்கு அடுத்தபடி இன்னும் ஒருபடி மேல போறார். 23 வருட காலங்கள், 24 வருட காலங்கள், அல்லது 18 வருட காலங்கள், அல்லது 19 வருட காலங்கள் இந்த சரீரத்தை கீழே இறக்கி வைத்து சீராட்டி பாராட்டி இந்த குழந்தையை பார்த்து 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 வளர்த்த அந்த உறவு முறைகளை எல்லாம் மனதால் தூக்கி எறிஞ்சிட்டாலாம். யாரை தூக்கி போடுறாளாம்? முதல்ல அன்னையும் அத்தனையும் ஆன்றே நீத்தாள். பெற்ற தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் எல்லோரையும் அன்னையும் அத்தனையும். ஏன்னா ஒரு வலிமையான உறவு என்பது எவ்வளவு பெரிய சாதுவாக இருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் துறந்த வைராகியாக இருந்தாலும் கூட, அவனுக்கு கூட ஒரு சிறு சிறு அதிர்வை, எப்படி ஜலத்திலே கல்லை போட்டால் ஒரு சிறு அதிர்வு வருகிறதோ அதே போல ஒரு சிறு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய உறவு அன்னைங்கிற உறவு, தாய்ங்கிற உறவு. ஏண்டான்னா நிறைய காரணங்கள். அதுல ஒரு முக்கியமான காரணம், இந்த சரீரத்தை எனக்காக 10 மாதம் சுமந்து இறக்கி வைத்திருக்கிறாள். யாருமே செய்ய முடியாத, எனக்கு நானே செய்து கொள்ள முடியாத ஒரு காரியம் அது. நான் என்ன வேணா பெருமை அடித்துக் கொள்ளலாம், என்னை பற்றி எவ்வளவு கர்வப்பட்டு கொள்ளலாம், என்னை பற்றி எவ்வளவு அகங்காரம் உடையவனாக என்னை நான் சொல்லிக் கொள்ளலாம். இதை சாதித்து விட்டேன், அதை சாதித்து விட்டேன் என்று என்ன வேணா பிதற்றிக் கொள்ளலாம். ஆனால் என்னால் இந்த சரீரத்தை எனக்காக நானே சமைத்து கொள்ள முடியாத ஒரு துர்பாகியவான். எனக்காக நான் இன்னொரு சரீரத்தை சார்ந்து அதன் மூலமாக சமைக்கப்பட வேண்டிய இடத்திலே தள்ளப்பட்ட பாபி. அதனால சிறு அதிர்வானது தாயை நினைக்கும் கால். இப்ப அந்த தாயவே இவள் என்ன பண்ணுகிறாளாம்? அன்னையும் அத்தனையும், அன்னையை சார்ந்திருக்கக்கூடிய, அப்பனை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனையும் ஆன்றே நீத்தாள். ஒரு அல்பமான ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழப்போகின்ற கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு முறை வாழ்க்கைக்காக 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ 50 வருடமோ கூடி வாழப்போகின்ற ஒரு வாழ்க்கைக்காக அன்னையும் அத்தனையும் ஆன்றே நீத்துவிட்டு அவன் தனக்கு வாழ்வை கொடுக்கப் போகிறானா இல்லையா, நல்லபடியாக வாழப்போகிறோமா இல்லையா
என்பது எதுவுமே தெரியாமல் அவன் பின்னாடி உள்ளமானது தாரணை, மாங்கல்ய தாரணை. அந்த காலத்தில் மாங்கல்ய தாரணை கிடையாது, பாணி கிரகணம் தான். அப்போ இந்த பாணி கிரகணமானது நடக்கக்கூடிய செயல் வருவதற்கு முன்பே மனதை அவனிடத்திலே கொடுத்து விட்டு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்ட வர முடிகின்றது என்றால் உள்ளத்திலேயே ஆனந்த கடலாக இருக்கின்ற, ஆனந்த ரசமாக இருக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டும் என்று மனம் நினைத்து விட்டால், அதையே இலக்காக கொண்டு விட்டால், இந்த மனம் எதை தூக்கி எறிய முடியாது, அல்லது மனம் எதை விட முடியாது. அன்னையும் அத்தனையும் ஆன்றே நீத்தால் அகன்றாள் அகலிடத்தே ஆச்சாரத்தை தன்னை இழந்தாள் தன் நாமம் கெட்டாள். இதெல்லாம் கோபிகாசிரியர்களுக்கு சேர்க்கிறது. தன்னை இழந்தார்கள். தன்னை இழந்தால் நான் எனது என்பதை இழந்தார்கள், தன் நாமம் கெட்டார்கள். அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்தில் இருக்கு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணஸ்மரணையை தவிர வேற ஒரு ஸ்மரணை என்பதும் இல்லை. இதையெல்லாம் இவர்களுடைய வாயிலிருந்தே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பகவான் இந்த செய்யுளை சொன்ன உடனேயே ஒரு கோபிகா தன்னுடைய மனதை தைரியப்படுத்தி கொண்டு அழுகின்ற செயல்பாட்டிலிருந்து கொஞ்சம் தன்னை நிறுத்தி கொண்டவளாய் விம்மிக்கொண்டே பகவானிடத்திலே பேச ஆரம்பிக்கிறாள். கோரமான வார்த்தையை பேச வேண்டாம், எங்களுடைய நெஞ்சிலே ஈட்டி பாய்வதை போல இருக்கின்றது. நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா கிருஷ்ணா? சர்வ விஷயாக சந்தியஜ்ய. இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையும் இவர்களுடைய வாக்கிலிருந்தே கேட்க போறோம். முதல் விஷயம் சொல்கிறார்கள், இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் சும்மா ஒன்றும் வரவில்லை. தவ பாத மூலம், உங்களுடைய பாத மூலத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. அதற்கு முன்பாக நாங்கள் துறந்தவை எதை? சர்வ விஷயாம் சந்தியஜ்ய, அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறோம். நம்ம பார்த்தது இங்க வந்துடுதா அனைத்து விஷயங்கள். அப்போ ரெண்டே ரெண்டு தான் இருக்கு உலகத்துல, ஒன்று பொருள், மற்றொன்று பரம்பொருள். அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒன்று பொருள், மற்றொன்று பரம்பொருள். ஒன்றுக்கு பெயர் போகம், மற்றொன்றுக்கு பெயர் அபவர்க்கம். பொருள்கள் வேண்டும் என்று சொன்னால் நான் பரமனை துறந்தாக வேண்டும், வேற வழி கிடையாது. பொருள்கள் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் நான் துறக்க வேண்டியது பரமனை. நான் பரமன் வேண்டும் என்று கேட்டால் பொருள்கள் பின்னாடியே வரும். நான் எதையும் துறக்க வேண்டாம். சூரியனை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருந்தால் என்னுடைய நிழல் பின்னாடி வருகிறது. சூரியனை விட்டு நான் எதிர் திசையை நோக்கி நடந்தேன் என்றால் என்னுடைய நிழல் முன்னாடி போகிறது. பொருளை நோக்கி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, பரமனை நான் நினைக்கவே முடியாது.
நினைக்க வாய்ப்பு இல்லை. பரமனை நினைத்தால் பொருள்களை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் வந்து பொட்டும் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அது பரமனோட சேர்ந்தது லக்ஷ்மியினுடைய செயல்பாடு. லக்ஷ்மியானவள் பரமனோடத்தான் இருப்பாள். நாராயணனை நான் பற்றி கொண்டால் லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அறிவு, பலம், ஆனந்தம், இந்த மூன்றும் லக்ஷ்மி என்றால் அது பின்னாடியே வரும். நாம லக்ஷ்மினா இது நினைச்சு கூடாது. அறிவு, ஆற்றல், ஆனந்தம், இந்த மூன்றும் என் பின்னாடி வந்தே தீர வேண்டும். இறைவனை நோக்கி நான் போனால், நான் இந்த மூன்றும் வேண்டும் என்று கேட்டால், அப்போ லக்ஷ்மி கேட்கிறாள், நாராயணனை கூட வச்சுப்பாயா? இல்ல நாராயணலாம் வச்சுக்க முடியாது. அப்போ உன்னை விட்டு நான் போகிறேன். அறிவும் போய்விடுகிறது, ஆற்றலும் போய்விடுகிறது, ஆனந்தமும் போய்விடுகிறது. காரணம் என்ன? நாராயணன் இங்கே இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை? இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அத்தனை விஷயங்களையும் சந்தியஜ்யே தவ பாத மூலம், உங்களுடைய பாத மூலத்தை அடைவதற்காக நாங்கள் எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை போய் திரும்பி போ என்று சொல்லுகிறாயே நாராயணா, இது உனக்கு அடுக்குமா? உலகமே விஷயத்தை நோக்கி போகிறது, விஷயத்தை கொண்டாடுகிறது, உன்னை மறக்க மறுக்கிறது, உன்னை வெறுக்கவும் செய்கிறது. நாங்களோ விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டு உன்னை கொண்டாடக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறோம், உன்னையே வேண்டி வந்திருக்கிறோம், உன்னை அடைய வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை மீண்டும் திரும்பி போ என்று சொல்கின்றாயே கிருஷ்ணா, கைவிட்றாதேப்பா. துரவக்ரஹா மாம் தெஜாஸ்மான், எங்களை கைவிட்டு விடாதே, எங்களை துறந்து விடாதே. சுதந்திரமானவரே, முக்குணத்தினுடைய பாதிப்பு எதுவும் இல்லாத நீர், நாங்களும் அந்த முக்குணத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் உன்னை அடைய வந்திருக்கின்றோம். அஸ்மான் மாத்யஜே, எங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டு விடாதீர். நீங்கள் எங்களை கைவிட்டால் எங்களுக்கு போக்கடம் என்பது இல்லை. திரும்பி நாங்கள் போம் என்று நீ நினைக்கின்றாயா? நடக்காது. என்ன அற்புதம், என்ன அழகான ஒரு இடம் பாருங்கள். எப்படியாவது சொல்லி எங்களுடைய மனதை காயப்படுத்தியோ, எங்களுடைய சிந்தனையை மோகம் அடைய வைத்தோ, எங்களுடைய அறிவை குழப்பம் அடைய செய்தோ, எங்களை எப்படியாவது திரும்பி போக வைத்து விடலாம் என்று நினைத்தால், நாங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் துறந்து வந்தாகிவிட்டது, இனிமேல் நாங்கள் மீண்டும் அங்கே போவோம் என்று மட்டும் நினைக்காதே. அந்த முயற்சி வீணானது. உன்னையே தஞ்சம் என்று வந்திருக்கின்றோம், எங்களை கைவிட்டு விடாதீர். மாத்யஜே அஸ்மாக்கம், எங்களை துறந்துடாதேப்பா. நீ துறந்து விட்டால் யார் எங்களுக்கு கதி? ஆகையினாலே
கிருஷ்ணா, முமுக்ஷூன் முக்கியமான வார்த்தை. இப்ப இந்த 4 பார்த்தோம் அல்லவா? முமுக்ஷுவாக நாங்கள் வந்திருக்கிறோம். மோட்சத்திலே விருப்பம் உடையவர்களாய் வந்திருக்கிறோம். துக்கத்தினாலோ இயலாமையினாலோ அறியாமையினாலோ அகங்காரத்தினாலோ சுயநலத்தினாலோ விருப்பு வெறுப்பினாலோ மற்றவர்களுடைய தூண்டுதலினாலோ நாங்கள் வரவில்லை, விரும்பி வந்திருக்கிறோம். முமுக்ஷு. முமுக்ஷு அப்படிங்கிற சப்தத்துக்கு ரொம்ப அழகான பொருள் என்னவென்றால், மோக்ஷோமே பூயாத் இச்சா, மோக்ஷம் அடைய வேண்டும் என்கின்ற தீராத விருப்பம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு பெயர் முமுக்ஷு. முச்சு, முச்சு என்று சொல்லக்கூடிய தாதுவிலிருந்து தான் மோக்ஷு. முச்சு என்றால் விடுபடுதல். முச்சியத்தே, விடுபடுகின்றான். எதிலிருந்து விடுதலை? எதிலிருந்து விடுபட ஆசைப்படுகின்றான்? முமுக்ஷுன்னா எதிலிருந்து விடுபட ஆசைப்படுறான்? ஏழு விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு பெயர் முமுக்ஷு என்று பெயர். அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை யாரிடம் இருக்கோ அவர் முமுக்ஷு. அகங்காரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவர் முமுக்ஷு. விருப்பு வெறுப்பிலிருந்து யாருக்கு விடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கோ அவர் முமுக்ஷு. பற்றுதலிலிருந்து பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவர் முமுக்ஷு. கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவர் முமுக்ஷு. எந்த கர்மா? புண்ணிய கர்மா, பாப கர்மா. புண்ணிய பாப கர்மத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவர் முமுக்ஷு. புண்ணிய கர்மத்தினுடைய பலன் சுகம், பாப கர்மத்தினுடைய பலன் துக்கம். சுக துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்கு இருக்கோ அவர் முமுக்ஷு. இந்த ஏழுனுடைய தொடர்ச்சிதான் ஜனனம் மரணம் ஆயுள் போகம். இந்த ஏழும் இல்லைன்னா ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய ஆயுள் கிடையாது, அதில் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், மான அவமானங்கள், பிரியம் அப்பிரியங்கள் எதுவும் கிடையாது. யார் இந்த ஏழும் இருந்தும் விடுபட ஆசைப்படுகின்றானோ, அதற்குண்டான முயற்சி எடுக்கின்றானோ அவனுக்கு பெயர் முமுக்ஷு. நாம மோட்சம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த சரீரத்தை விட்டு பிராணன் வெளியேறுவது, இறப்பை தொடுவதுதான் மோட்சம் நினைச்சுக்கிறோம். அதல்ல மோட்சம். இறப்பது என்பது மோட்சம் அல்ல. உயிருடன் வாழ்கிறேன், ஆனால் அறியாமை நீங்கி ஞானியாக நான் வாழ்கிறேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அத்தனையும் நீக்கிவிட்டு ஆனந்தமானவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு பெயர் முமுக்ஷு. அப்பேற்பட்ட முமுக்ஷுவாக உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட முமுக்ஷுவை நீங்கள் காப்பாற்றுகிறீரா இல்லையா? அப்படி வரக்கூடிய முமுக்ஷுவை நாங்களும் அந்த முமுக்ஷுவாக வந்திருக்கிறோம். ஆகையினாலே மாம் பஜஸ்வ, எங்களை ரட்சிப்பீராக, காப்பாற்றுவீராக, எங்களை கைவிட்டு விடாதே. இப்பொழுதுதான் முதல் செய்தியை கொடுத்து விட்டார்கள். நாங்கள் அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிந்து வந்தாகிவிட்டது.
மோட்சம்தான் எங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு. எங்களுக்கு தர்மமோ அர்த்தமோ காமமோ எங்களுக்கு இலக்கு அல்ல. ரொம்ப தெளிவான பதில். மோட்சம் வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எங்களை காக்க வேண்டியது உம்முடைய கடமை. உதறி தள்ளுவது உங்களுடைய செயல் ஆகாது. இதை சொல்லிட்டு பகவான் சொன்னார் அல்லவா, கிரகஸ்தினிக்கு சுஷ்ரூஷாதான் பரம தர்மம். அதை இங்கே பகவானை முன்னிட்டு கொண்டு நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார்கள். யத் பத்ய பத்ய சுகிருதா மனோவிருதிரங்கஹ ஸ்திரீனாம் ஸ்வதர்ம இதி தர்மவிதாத்வயோக்தம் அஸ்த்வேவமேதத் உபதேசபதே த்வயீஷே பிரேஷ்டோ பவாம் ஸ்தனுபிருதாம் கில பந்துராத்மா. சுவாமி, தர்மத்தை பற்றி பேசினீர் அல்லவா, பரம தர்மம் சுஷ்ருஷா என்று சொன்னீர் அல்லவா. ஆமாம், சொன்னேன். அப்படி நீ சொன்னீர் என்றால் மேலான தர்மம் என்ன தெரியுமா? மேலான தர்மம் என்ன தெரியுமா? ஈஷேஹே த்வயி அஸ்து. ஈசனாக இருக்கக்கூடிய நீர்தான் பரம தர்மம். மற்ற தர்மங்கள் எல்லாமே அபர தர்மங்கள் தான். எங்களை தர்மம் அறியாதவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்றுமே தெரியாத மூடர்கள் என்று எங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா தர்மத்தையும் அறிந்தவர்கள் நாங்கள். அதிலிருந்து நாங்கள் சொல்கின்றோம், தர்மவிதாஹா த்வயா. எல்லா தர்மத்தையும் அறிந்த தாங்கள் இவ்வாறு பேசலாமா? பகவான் சொல்றார், நான் என்ன பேசினேன்? நான் ஒன்றும் தவறா பேசவில்லையே. யது பத்திய பத்திய சுகிருதாம் அனுவிருத்திகி. கணவன்மார்கள், குழந்தைகள், பந்துக்கள் இவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் ஸ்திரீனாம் ஸ்வதர்மஹா இதி உக்தம். உங்களால் சொல்லப்பட்டது. ஒரு ஸ்திரீக்கு ஸ்வதர்மம் அதுதான் என்று உங்களால் சொல்லப்பட்டது. கணவனுக்கு பணிவிடை செய்வது, குழந்தைகளுக்கு பணிவிடை செய்வது, பந்துக்களுக்கு பணிவிடை செய்வது, இது ஒன்றே மேலான ஸ்வதர்மம் என்று உங்களால் சொல்லப்பட்டது. நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஏவம், அது அப்படியே இருக்கட்டும், அது சரியே. ஆனால் இதெல்லாம் எதற்கு? இந்த தர்மமெல்லாம் எதற்கு? கணவனுக்கு பண்ண வேண்டிய பணிவிடையோ, குழந்தைக்கு பண்ண வேண்டிய பணிவிடையோ, பந்துக்களுக்கு பண்ண வேண்டிய பணிவிடையோ, இதெல்லாம் எதற்கு? இந்த பணிவிடை எல்லாம் எதற்கு? இவை அத்தனையுமே ஏதத் அபதேசபதேஹே ஈஷேஹே த்வயி அஸ்து. இவை அத்தனையுமே உம்மை ஆதாரமாக கொண்டு, உம்மை ஈசனாக கொண்டிருக்கக்கூடிய உம்மை அடைவதற்குத்தான் இந்த தர்மங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கே தவிர வேற எந்த ஒன்றுக்காகவும் அல்லை. உங்களை அடைவதுதான் தர்மம். அந்த தர்மத்திற்காய்வியல் எல்லாம் சாதனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதனங்களின் மூலமாக சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்றை அடைந்ததற்கு பிறகு மீண்டும் நாங்கள் எதற்காக சாதனத்தை பின்பற்றி கொண்டு போக வேண்டும்? உயர்ந்த சிந்தனை சிந்திக்க தூண்டுகிறார்கள் கோபிகாஸ்திரிகள். காலையிலே சிந்திப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.